போலீஸ் தரப்புல இருந்து உங்கள்கிட்ட பஸ் எரிச்சல் சம்பந்தமா எதுவும் பேசுனாங்க? இது வரைக்கும் எதுவும் பேச முடியல, வைக்க முடியல, எதுவுமே இது வரைக்கும் வரல. நைட்டு 12 மணிலேருந்து அதாவது நாங்களே உங்களை மாதிரி நியூஸ் போட்டதை நியூஸ்ல வந்ததை பார்த்தா நாங்களே சொல்லுவோம், உறவினர்கள் எரிச்சாங்கன்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருக்காங்க. நாங்க எங்க உறவினர்கள் ஃபுல்லா அங்க இருக்கும்போது நாங்க எப்படி யாருமே அப்படி எப்படி எரிக்க முடியும்? மொத்தத்துல அந்த ஸ்கூல்ல புழுக்க சிசிடிவி கேமராவால கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கேமராவை பார்க்கட்டும், பார்த்து யாருன்னு சொல்லி அவங்க இது பண்ணட்டும். உறவினர்னு சொல்லி ஏன் எங்களை, அதாவது இந்த பிரச்சனை அந்த தஞ்சாவூர்லயே எங்கேயோ ஒரு பொண்ணு ஸ்ரீதேவி, என்ன பொண்ணு ஸ்ரீதேவியா ஒரு பொண்ணு, அந்த அந்த பிரச்சனையை மாதிரி ஸ்ரீமதிங்கிற பொண்ணு, அந்த பிரச்சனை அதை மாதிரி இவங்க திசை திருப்பக்காண்டி, அதாவது இவங்க பள்ளியை வந்து நிர்வாகம், இந்த எங்கள் தம்பி மட்டும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு பையன் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு பையன் தொடர்ந்து ஏதாவது மரணம் ஆகிட்டே இருக்கு. இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு பைசாவை கொடுத்து உங்களுக்கு 10 லட்சம் தரோம் 20 லட்சம் தரோம் செட்டில்மெண்ட் பண்ணி இவங்க இதே நேற்று என் தம்பி பாடியை வச்சு நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போலீஸ்காரர் அவர் சொல்லுதாராம், அந்த பையன் என் தம்பியோட மாமாட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன பணத்துக்காண்டி தானே பாடியை வச்சுட்டு போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் வந்து அங்கே வந்து சார்ஜ், அது யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி சாரே சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இவங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணதுன்னு நாங்கள் இந்த பிரச்சனையை விட மாட்டோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.